பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கடைசி மாசத்துல வந்துட்டோம்ல. இப்பதான் புது வருஷம் ஆரம்பிச்ச மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ள கடைசி மாசத்துக்கு வந்துட்டோம். இந்த வருஷம் முழுவதும் திரும்பி பாருங்க. நம்ம கடந்து வந்த பாதை ஒண்ணு நினைத்து பாருங்க. எத்தனை போராட்டம், நெருக்கம், பாடுகள், உபத்திரவங்கள், பல தடங்கல்கள், இதெல்லாம் தாண்டி ஆண்டவர் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். இதுக்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா? ஒரு முக்கியமான காரணம் இருக்கிறது. அதை நினைத்து இன்றைக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். 117 சங்கீதம் 2 வசனத்துல, கர்த்தர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது, கர்த்தரின் உண்மை என்றென்றைக்கும் உள்ளது, அல்லேலூயா. அதாவது கர்த்தர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது. நான் நினைத்து பார்க்கிற ஒவ்வொரு காரியத்தையும், ஆண்டவர் நடத்தி கொண்டு வந்த வழிகள், ஊழியத்தில் ஆண்டவர் செய்த காரியங்கள், ஒரு நெருக்கமான சூழ்நிலையில் அவர் செய்த உதவி, ஆபத்தில் அவர் பாதுகாத்த நடத்தின காரியம், இது மாதிரி ஒவ்வொன்றையும் நான் திரும்பி பார்க்கும் போது, எப்படி இதெல்லாம் நான் கடந்து வந்தேன், எப்படி இதுக்கு மத்தியில நான் இவ்வளவு ஊழியத்தை செய்ய முடிந்தது அப்படி நினைத்து பார்த்தா ஒரே ஒரு காரியம்தான், தேவனுடைய கிருபை. இதனுடைய தகுதியினால் அல்ல, என் பரிசுத்தத்தினால் அல்ல, என் நீதினாலும் அல்ல, தேவனுடைய கிருபை. உங்க வாழ்க்கையில கூட திரும்பி பாருங்க. இதெல்லாம் என் பலத்துல செய்தனா, என்னால நடந்துச்சா, எப்படி நடந்ததுன்னு இல்ல, தேவனுடைய கிருபை. கிருபைன்னா என்ன தெரியுமா? அதாவது தகுதியற்ற ஒருவன் மீது தேவன் காண்பிக்கிற தயவு, அதுதான் கிருபை என்பது. நான் நினைத்து பார்ப்பேன், ஒவ்வொரு ஊழியம் முடிந்த பிறகும் இதெல்லாம் செய்து இது மாதிரி கர்த்தர் என்னை பயன்படுத்த என்ன தகுதி இருக்கிறது? நான் யோசித்து பார்ப்பேன், என்னிடத்துல ஒரு தகுதியும் இல்லை. ஆண்டவர் இதெல்லாம் செய்வதற்கு காரணம் என் தகுதியை வைத்தார்ல, என் நீதினாலும் அல்ல, என்னுடைய பக்தியினாலும் அல்ல. பின் எப்படி இதெல்லாம் நடக்கிறது என்றால், தகுதியில்லாத எனக்கு தேவன் காண்பிக்கிற ஒரு கிருபை. அதை நினைத்து தான் ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுவேன். ஆண்டவரே, இதெல்லாம் உடைய கிருபையப்பா, அந்த கிருபையை மட்டும் என்னை விட்டு விலக்காம இருங்கன்னு சொல்லி அந்த கிருபைக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரத்தை நான் ஜெபம் பண்ணுவேன். அவருடைய கிருபை பெரிது. உங்க மேல ஆண்டவர் வைத்திருக்கிற கிருபை பெரிது. சில சமயத்துல நீங்க உணர்கிறீங்க, ஐயோ நான் தகுதி இல்லாதவன், தகுதி இல்லாதவள், எனக்கு எப்படி இவ்வளவு பெரிய காரியம் நடந்தது, என்கிட்ட என்ன தகுதி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஒவ்வொரு மனிதனை குறித்தும் அதுதான். நம்முடைய தகுதியை வைத்தால, தேவன் நம்ம மீது வைத்த கிருபை நிமித்தம் நம்மை தாங்கி நடத்தி கொண்டு வருகிறார். அதை நினைத்த ஆண்டவரை துதிங்க. இந்த நாள் முழுவதும் கர்த்தருடைய கிருபை தாங்கும், அனுதினமும் தாங்கும். கிருபையை சார்ந்து கொள்ளுங்க. நான் தகுதி இல்லாதவன் ஆண்டவரே, தகுதியற்றவள் ஆண்டவரே, இதெல்லாம் உடைய கிருபையினால் கிடைத்ததை ஆண்டவரை துதிக்க ஆரம்பிங்க. தாழ்மையுள்ளவர்களுக்கு அவர் கிருபை தருகிறார். எப்பவும் ஆண்டவருக்கு முன்னால் உங்களை தாழ்த்துங்க. என்னால் வந்தது, என்னால் முடிந்தது, நான் சாதித்தேன், ஐயோ என்கிட்ட இந்த வல்லம் இருக்கன்னு எந்த பெருமைக்கு இடம் கொடுக்காதபடி, இதெல்லாம் உடைய கிருபை ஆண்டவரே என்று உங்களை தாழ்த்துங்க. நீங்க தாழ்த்த தாழ்த்த கிருபை பெருகி கொண்டே இருக்கும். அந்த தாழ்மையான இருதயத்திற்கு நான் ஜெபம் பண்ணுவேன். தாழ்மையான இருதயத்தை எனக்கு தாங்க, அந்த பெருமையை உள்ளத்துல வந்துடவே கூடாது ஆண்டவரே என்று சொல்லி, தேவனுடைய கிருபை உங்களுடைய வாழ்க்கையில நிலைத்திருக்கணுமானா தாழ்மையா நடந்து கொள்ளுங்க. இன்றைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்றீங்களா, ஆண்டவரே நான் நிர்மலமாகாது இருக்கிறது உம்முடைய கிருபை, இதுவரை நடத்தி வந்ததெல்லாம் உம்முடைய கிருபை, இந்த கிருபை விலகாத கிருபை, பெரிய கிருபை எப்பொழுது என் கூட இருக்கணும், இந்த நாள் முழுவதும் என் கூட இருந்து எனக்கு அற்புதங்களை செய்யணும், நான் எப்பொழுது தாழ்மையாய் நடந்து கொள்ளுகிற இருதயத்தை எனக்கு தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன், ஆமேன்.